ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட growth ஃபண்ட். இந்த growth ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்க என்ஏவி வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்றதும், அதே சமயத்துல இப்போ அது எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்றதுக்காகவும் எடுத்தது. இதை ஏன்பா காட்டுற அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இன்னும் அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்பவும் சென்று கொண்டிருக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா இந்த நிப்பான் இந்தியா growth ஃபண்டை சொல்லுவோம். இதோட ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 1995. அப்ப அடுத்த வர்ற அக்டோபர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வயசு 30 வயசு. இப்போ 29 வருஷம். 29 வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வருது. அப்போ அதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ₹10. ஒரு யூனிட்டோட விலை ₹10. இன்னைக்கு இதோட இந்த ஒரு ஃபண்டோட யூனிட் விலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுல அந்த டீட்டெயில்ஸ் இல்லை. நான் இன்னொரு ஃபண்டில் நான் காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த இருக்கு. இதோட என்ஏவி வேல்யூ இங்க மேல நோண்டா போட்டிருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க. அதாவது அன்னைக்கு ஒரு யூனிட் விலை வந்து ₹10. இன்னைக்கு வந்து ₹4051. அன்னைக்கு யாரோ ஒரு நபர், அதாவது உங்களுக்கு அப்பா, மூத்தவர்கள் யாராவது ஒரு நிலம் வாங்கி போடுறதுக்கு பதிலா தங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸை கொண்டு வந்து, ஏன் நான் எங்க அப்பாவையே எடுத்துக்கிறேன். எங்க அப்பா வந்து என்ஃபீல்டு மொபைல் கம்பெனில வேலை பார்த்தாரு. வேலை பார்த்துட்டு 94ல அந்த கம்பெனி வந்து 94 கிடையாது, 91லயே இந்த சிவகங்கை மாவட்டத்துல இருந்து சென்னை ராணிப்பேட்டைக்கு பக்கத்துல போயிடுச்சு. ஸோ ராணிப்பேட்டைக்கு போனதுக்கு அப்புறம் அப்போ கொடுக்கும்போது எங்களுக்கு எங்க அப்பா கையில ஒரு ₹1,50,000 பணம் கொடுத்தாங்க. அந்த ₹1,50,000 வச்சு பிசினஸ் பண்ணாரு. நிறைய விஷயம்லாம் பண்ணாரு. அவர் 10வது தான் படிச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தியோ எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதே பேங்க்லயே ஃபுல்லா தெரியாது. சரி பேங்க்ல போட்டோம்னா ஒரு 4% 5% ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ட்டு நம்பினாரு. ஸோ பேங்க்ல தான் போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்து தன்னோட தொழிலுக்காக செலவு பண்ணாரு. இன்னைக்கு அவரோட நெட்வொர்க்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20,00,000 அதிகபட்சம். ஏன்னா ஊர்ல கொஞ்சம் இடம் இருக்கு. இங்க கொஞ்சம் இடம் வாங்கி போட்டாரு. ஸோ அதெல்லாம் சேர்த்து இப்ப கையிருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 20,00,000 இருக்கும். இதுக்கு நடுவுல நிறைய செலவுகள்லாம் இருக்கும். அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும்ல. ஓகே, எடுத்துக்குவோம். ஒருவேளை அன்னைக்கு எங்க அப்பா கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சிருந்து, இந்த இடத்துல வாங்கி போடுறதுக்கு பதிலா, இந்த மாரி ஒரு அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த மாரி இல்ல, இந்த ஃபண்டுல 95ல வந்தப்ப ஒரு ₹10 தானே. அ சரி நம்ம ஒரு ₹1,00,000 அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்றாரு. நிலத்துல போடுற மாரி. ஒரு 5 சென்ட் இடம் வாங்குறதுக்கு பதிலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த ஃபண்டுல வந்து ஒரு ₹1,00,000 போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாருன்னு வச்சுக்குவோம். முடிவு பண்ணியிருந்தாருன்னா, இன்னைக்கு அவரோட அக்கவுண்ட்ல அப்படியே விட்டு வச்சிருந்தாருன்னா, அதோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ₹4,05,19,979. அதுதான் உண்மை. அதாவது 1,00,000 29 வருஷங்களுக்கு முன்னாடி 1,00,000 முதலீடு செய்தவங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ரிட்டர்ன் எவ்வளவு? 4,00,00,000. ஓகேயா? ஸோ 4,05,00,000.
ரிட்டர்ன்ஸ் 29 வருஷத்துல. சரி, அப்ப இந்த 29 வருஷத்துல நிலத்துல போட்டிருந்திருக்காங்கல்ல, சில பேர் வந்து நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து சென்னைக்கு பக்கத்துல பள்ளிக்கரணையில, இல்ல வேளச்சேரியில இந்த மாதிரி அங்க அன்னைக்கு தேதிக்கு ஒரு 2 சென்ட்ன்னு வாங்கி போட்டிருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு அது போயிருந்தா கூட, என்ன, அதாவது மெயின் ரோட்ல வாங்கி போட்டதா வச்சுக்குவோம். சென்ட் 1 கோடி ரூபான்னு போச்சா கூட, இன்னைக்கு அதிகபட்சம் ஒரு 1,50 கோடி, 2 கோடி வருமா? அவ்வளவுதான் வரும். இது வந்து அதிசயமான முதலீடுகள். எல்லாருக்குமான முதலீட்டு கிடையாது. ரியல் எஸ்டேட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரிட்டர்ன்ஸ கொண்டு வந்து குடுக்கறது கிடையாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க முதலீடு பண்றீங்கன்னா, முதலீடு செய்த அத்தனை பேருக்கும் ஒரே விதமான ரிட்டர்ன்ஸ கொண்டு வந்து குடுக்கும். ஆனால் இடம் வந்து சென்னையில ஒரு மாதிரி குரோத் இருக்கும். ஏன் சென்னைக்குள்ளேயே 4 இடங்கள்ல 4 விதமான குரோத் இருக்கும். எது எப்ப வளரும் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. க்ளூவே கிடையாது. நல்ல என்ன சொல்றது? கோயம்பேட்டுக்கு பக்கத்துல நல்லா ரேட்ல இருக்கு. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு இடத்த வித்துட்டு அ பயங்கரமா ஏத்தி விட்டுட்டாங்க. இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட தூக்கி கிளாம்பாக்கத்துல போட்டு விட்டாங்க. ஸோ கோயம்பேட்ல நார்மலாவே அதோட ஃப்ளாட்டு, அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட்டோட ரேட்டு அப்படியே தான சரிந்து விட்டது. நண்பர்கள் இருந்தா விசாரிக்கலாம். இது ஏன் சொல்ல வரேன்? அப்போ ஒரு ப்ராஜெக்ட் மாறும்போதே தான அதோட விலை வந்து ஏற்ற இறக்கம் இருக்கு ரியல் எஸ்டேட்ல. இந்தியாவோட சராசரி ரியல் எஸ்டேட்டோட ரிட்டர்ன்ஸ் எத்தனை சிஏஜிஆர் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 20 வருடத்தில் இப்ப நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சிஏஜிஆர் growth in real estate. ம், for last 20 years. What is the growth rate of real estate in last 20 years? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6% across India. இன்னொரு இடத்துல வந்து 10%ன்னு சொல்லியிருந்தாங்க. சில இடங்கள்ல வந்து 10%, சில இடங்கள்ல 4%. ஆனா, இப்ப இப்ப இதெல்லாம் கூட ஒரு என்ன சொல்றது? எதிர்கால கணிப்பு. 2020லேருந்து 30க்கு வர்றதுக்குள்ள இவ்வளவு உயரும் 4 வருடங்களில். நம்ம கடந்த 20 வருடங்களில் கடந்த 20 வருடங்களில் நீங்கள் நிலத்தில் முதலீடு செய்திருந்தால், அது உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ல என்ன சொல்றது? 6% தான். ஓகே. இதுவே கோல்டுல what is the CAGR return of gold in the last 20 years? 13% CAGR. இந்த 13% CAGR காமிக்கிறாங்கல்ல, இது வந்து நீங்கள் வாங்குகிற பிசிக்கல் கோல்டுக்கு கிடையாது. பிசிக்கல் கோல்டுக்கு இன்னும் 2% நீங்க குறைக்கணும். 2ல இருந்து 3% குறைக்கணும். ஏன்? ஏன்னா பிசிக்கல் கோல்டுல செய்கூலி இருக்கும், சேதாரம் இருக்கும். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு தங்கத்த ஒரு 1 பவுனுக்கு வாங்குறீங்கன்னா, தங்கத்தோட விலை ரூ. 7,000 அப்படின்னா 7 8 42 அப்படின்னா 42,000 குடுத்தா அவன் நகை குடுத்துருவானா? வாய்ப்பே கிடையாது. அப்ப எவ்வளவு குடுக்கணும்? 55,000 குடுக்கணும். ஏன்? ஏன்னா, அதுக்கு ஒரு செய்கூலி சேதாரம்னு ஒண்ணு போடுவான். அந்த செய்கூலி சேதாரம் 15ல இருந்து 18% வந்து நிக்கும். அதோட கணக்கையும் சேர்த்து பிளஸ் என்ன போடுவான்? ஜிஎஸ்டி 5% போடுவான். ஜிஎஸ்டி இல்லாம இன்னைக்கு எந்த கம்பெனியும், எந்த கோல்டு பெரிய கோல்டு இதுவும் கண்டிப்பா குடுக்கவே மாட்டாங்க. சந்து பந்துக்குள்ள இருக்கிற கடைகளே இன்னைக்கு ஜிஎஸ்டி போட்டு தான் குடுக்குறாங்க. சோ, அந்த நிலைமையில இன்னைக்கு அதையும் சேர்த்து பாருங்க. அன்னைக்கு கணக்குல வந்து வேட்டும் ஜிஎஸ்டிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பேரு தான் மாறியிருக்கு. சோ, எப்படி இருந்தாலும் கோல்டுக்கு அந்த வேட்டையோ, இந்த ஜிஎஸ்டியோ கணக்குல எடுத்துட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிஞ்சுறது
7% to 8% தான் உண்மை. ஏன்னா, நீங்க இன்னைக்கு ஒரு தங்கத்த அதே பிசிக்கல் 42,000க்கு ஒர்த்து அப்படின்னே வச்சுக்குவோம். நீங்க போய் விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க விக்கும்போது அந்த தங்கத்த வந்து 8 கிராம் இருந்துச்சுன்னா 8 கிராமுக்கு விலை போட்டு எடுத்துப்பானா? அப்படின்னா போட மாட்டாங்க. அதுல அழுக்கு, சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 10% குறைப்பான். அந்த 10% குறைச்சிட்டு மிச்சம் இருக்கிற 90% ஐ மீன் நகைக்கு தான் இன்னைக்கு விலை போட்டு அந்த காசை கொடுப்பான். இதுதான் நகையோட நிலவரம். அதாவது வாங்கும்போது நீங்கள் கூடுதல் பணம் கொடுத்து வாங்க வேண்டும். விற்கும் போதும் அதனுடைய ஒரிஜினல் மதிப்புக்கு சற்று குறைவாக வாங்க வேண்டும். இது ரியல் எஸ்டேட்லயும் இருக்கு. ரியல் எஸ்டேட்ல நிலத்தோட மதிப்பு ஒண்ணு, பத்திர செலவுன்னு ஒண்ணு. பல பேர் பத்திர செலவை மனசுல மைண்ட்ல ஏத்திக்கிறதே கிடையாது. பத்திர செலவு, புரோக்கரேஜ் செலவுன்னு அங்கேயும் இருக்கு. விற்கும்போது புரோக்கரேஜ் செலவுன்றது ஒண்ணு வரும். பத்திர செலவு கூட அவங்க எடுத்துக்கிட்டா கூட. ஸோ எப்படி பார்த்தாலும் இது கொண்டு வர ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லாமே ஒன் டிஜிட். ஒன் டிஜிட்னா ஒன்றிலிருந்து 10ற்குள். அதாவது சிம்பிளா சொல்லப்போனா 10% சிஏஜிஆர் தான் இதோட growth இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வி. இப்போ கோல்டு இந்த 13% கூட இப்ப உள்ள கணக்கு தான். இன்னைக்கு கோல்டு வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சட சடன்னு ஏறி இருக்கு. அதனால இன்னைக்கு இப்படி இருக்கு. ஆனா கோல்டு எப்பவுமே ஏறுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. வரலாறு என்ன சொல்கிறது என்றால் கோல்டு திடீர்னு ஏறும். அதுக்கு அடுத்து சர்டன் பீரியட் கழித்து அந்த கோல்டு வந்து ஏறுறது குறைஞ்சு அப்படியே தானா என்ன சொல்றது சஸ்டெய்னிங்கா, அதாவது பல வருஷமா அப்படியே தானே பிளாட்டா போகும். சோ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இது கோல்டோட நிலைமை. இப்ப வந்து நேரடி பங்கு சந்தையில் நாம நுழையிறதா வச்சுக்குவோம். நிப்டியோட நான் என்ன சொல்றேன், பேங்க் நிப்டி இல்லாட்டினா சென்செக்ஸ். சென்செக்ஸோட சிஏஜிஆர் எவ்வளவுன்னு பாத்துருவோமா? சென்செக்ஸ் சிஏஜிஆர் ஃபார் லாஸ்ட் 20 இயர்ஸ் எவ்வளவுங்க? 14%. மார்க்கெட் மட்டும்தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்க சென்செக்ஸுக்கு பதிலா நிப்டி போட்டாலும் இதே தான் வரும். ஏன்னா நிப்டியும் 1% ஜாஸ்தியா காட்டுறான். 15%. ஓகேங்களா? பிக்சட் டெபாசிட் இங்க பாருங்க. கோல்டு நான் அவங்க கூட 13 சொன்னதுதான். இங்க பார்த்தோம்னா நிஜத்துல 12%, 12.52% தான். பிக்சட் டெபாசிட் எவ்வளவு? 7.1%. அவ்வளவுதான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கொண்டு வருது அப்படின்றான். சோ இது நேரடி பங்கு சந்தையில முதலீடு செய்யும் போது நமக்கு கிடைக்கிறது. அதாவது இன்னைக்கு பல பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நானும் முதலீடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எக்ஸிட் லோடு இல்லாத ஃபண்டா பார்த்து பண்ணு. அதனால நீ என்ன பண்ற, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டுரு அப்படின்னுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுதான் கிடைக்கும். 14% கிடைக்கும் அல்லது 15% கிடைக்கும். இன்னைக்கு அதைத்தான் நீங்க பாக்குறீங்க. சென்செக்ஸ்ல வந்து 14%, நிப்டில வந்து 15%. அவ்வளவுதான். இதுதான் கிடைக்கும். அப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் எங்க வர்றாரு அப்படின்னா, அவர் வந்து இங்க இண்டஸ்ட்ரியில 42 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி இருக்கு. இந்த 42 மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கம்பெனிகளும் கிட்டத்தட்ட 1500 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல உங்களுக்கு எது பொருத்தமான ஃபண்டு அப்படின்றத கேட்டு உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை. ஓகேங்களா? சோ அப்படியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் 25 வருஷத்துக்கு முன்னாடி, 29 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அவருக்கு பாருங்க, அதாவது இதுதான்
எவ்வளோங்க? எத்தனை பெர்சன்டேஜ் சின்ஸ் இன்செப்ஷன்? 22.86%. அப்ப 22.86%, அதாவது 20%க்கு மேல சிஏஜிஆர் குடுக்கிற 29 வருடங்களுக்கு மேலாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இங்க இருக்கு. அப்ப இருக்கிறதுலயே எது சிறந்த முதலீடு? நிலத்தில் முதலீடு செய்வதா? நிச்சயமா இல்ல. நீங்க என்ன சொல்றது? இ உங்கள உங்களால நான் சொல்றேன், பெட் கட்டுறேன். நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. இந்த ஃபண்டுக்கு மீறி உங்களால இந்தியால ஒரு ரிட்டர்ன்ஸ, ஒரு நல்ல முதலீட்டுக்கான ரிட்டர்ன்ஸ நீங்க லைஃப்ல பார்த்திருக்கவே முடியாது. ரூ. 1,00,000 முதலீட்டுக்கு 29 வருஷத்துல 4.5 கோடி. 4 அ 4,05,00,000 கொண்டு வர்ற எந்த முதலீடும் இருக்கா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நீங்க எங்க வேணாலும் போய் தேடி பாருங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒண்ணு இருந்தது அப்படின்னா, அது நீங்களே செய்த நேரடி தொழிலா இருக்கும். நான் என்ன சொல்றது? ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் தொடங்குனேன். அந்த தொழிலுக்காக நான் ரூ. 1,00,000 முதலீடு செய்தேன். இன்னைக்கு என்னோட தொழில் வந்து ரூ. 4,00,00,000 அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். அதுவே எல்லாருக்குமே அமையறது கிடையாது. உண்ம அதுதான். தொழில் செய்ற அத்தன பேருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சிய கொண்டு வந்து குடுத்திருக்குமா அப்படின்னு கேட்டா, அதுவே சந்தேகம் தான். அதுவே லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இதுல இருக்கிறதிலே த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர்ற ஒரு முதலீடு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இத சொல்றேன். ஓகேங்களா? சோ அப்ப இனி அடுத்த 20 வருஷங்களுக்கு நீங்க ஒரு முதலீடு பண்றதா இருந்தா, எதுல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இப்பவும் நான் சொல்லுவேன், நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை கட்டமைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவ இங்க டெக்னாலஜி மாறுது. ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்க உலக பொருளாதாரமே மாறுது. ஒவ்வொரு 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 40 இல்லாட்டினா 30 வருடங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? 30 வருடங்களுக்கு ஒரு முறை உலக வாழ்வியல் கட்டமைப்பே மாறுது. லைஃப் ஸ்டைலே மாறுது அப்படின்றது ஒரு புள்ளிவிவரம். ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்கள் அடுத்த 20 வருஷத்துக்கான முதலீடை இன்றே நீங்கள் திட்டமிட வேண்டும் என்றால், அதற்கு சரியான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க பார்க்கணும். ஓகே. ஏன்னு அப்ப இங்க பல பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நம்புறதா? நம்பலாமா? அது அ ஒழுங்கா செய்வானா? அவன் நம்மள ஏமாத்தி இந்த மாதிரியான கேள்விகள் நெறைய இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் எல்லா அ ஏதாவது ஒரு குற்றம், குறை அப்படின்றது இருக்க செய்யும். ந மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த ஆ என்ன சொல்றது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்களும் அ கணக்குல எடுத்துக்கிட்டு இதுவரைக்குமான வரலாற எடுத்து பார்க்கையில, நமக்கு சொல்வது என்னவென்றால், மத்த இண்டஸ்ட்ரிகளோட கம்பேர் பண்ணும்போது, மத்த முதலீடுகளோட கம்பேர் பண்ணும்போது, இதுல இருக்கிற ஸ்கேம் அப்படின்றது மிக, மிக, மிக குறைவு. ஏன் அப்படின்னா, மொத்த பொருளாதாரமும் பங்குச் சந்தையில் பரவலாக இயக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த பங்குச் சந்தையில மிகப்பெரிய முதலீடு செய்தது யார் என்றால், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் தான். ஆம்ஃபை இப்ப நான் ஒரு கேள்விய நான் கூகுள்ட்ட கேட்கிறேன். என்ன கேட்கிறேன் அப்படின்னா, டோட்டல் ஏயுஎம் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது ஏயுஎம்னா அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் இந்தியாவில் இதுவரை முதலீடு செய்யப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யப்பட்ட மொத்த தொகை எவ்வளவு
அப்படின்னு கேட்கையில, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 68 68,00,000 கவனிங்க. 68,00,000 லட்சத்தி 8,101 கோடி. இதுதாங்க நம்பர். 68,00,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பங்குச்சந்தை இருக்கு இல்லையா? பங்குச்சந்தையில இத இதோட முதலீடு, நேரடி முதலீடும், மறைமுக முதலீடும் கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 60% இவங்க மட்டுமே பண்றாங்க. மிச்சம் இருக்கிற 40% தான் மத்த என்ன சொல்றது? வெளிநாடுகள். இந்த வெளிநாடுகள்னு சொல்றோம்ல, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க யாரு அப்படின்னா, வெளிநாட்டில் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தா, யாரோ பணக்காரங்கலாம் இல்லங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் தான். சமீபத்தில ஒரு ஆய்வறிக்கை, ஆய்வறிக்கைன்றத விட ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். என்ன அப்படின்னா, உலகத்தில் மிக அதிகமாக இல்லாட்டினா த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆ பெர்சன் இன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில, ம் ஒரு அமெரிக்கால இருக்கிற பிளாக்ஸ்டோன் அப்படின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தின் ஹெட் இருக்கார்ல, அவரத்தான் காமிச்சாங்க. ஏன் அப்படின்னா, மொத்த அமெரிக்கா பொருளாதாரத்துல 40% அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனமே வைத்திருந்தது. உலக சந்தையில் அவங்களுடைய முதலீடுகள் வந்து அதற்கும் அதிகமாவே இருந்தது. ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் தான் இருக்கிறதுலயும் த மோஸ்ட் பவர்ஃபுல் எக்கானமி டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்க. ஏன்னா, அவங்களும் முதலீடு செய்றாங்க ஷேர் மார்க்கெட்ல. அதற்கு அடுத்து பேங்க்ஸ். அதற்கு அடுத்து மற்ற நிதி நிறுவனங்கள். அதாவது நான் பேங்கிங் ஃபினான்சியல் கார்ப்பரேஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனங்கள். அதற்கு அடுத்து தான் மத்த இன்னும் சில்லறை வணிகங்கள் வணிகங்கள், அ குழுமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ம். அப்போ நேற்று எங்க ஆபீஸ்க்கு ஒரு நண்பர் வந்திருந்தாரு. அவருக்கும் இதே சந்தேகங்கள் இருந்தது. சார், நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றதுக்கு பதிலா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல நான் முதலீடு செய்யலாம்னு இருக்கேன். ஏன் சார் அப்படின்னு கேட்டாரு. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல சார், அவங்க கவர்ன்மென்ட் இல்லையா? ரொம்ப கேரண்டீடா பண்றாங்கல்ல அப்படின்னு. கரெக்ட் சார். நீங்க சொல்றது சிறப்பு. எத்தன பெர்சன்டேஜ் சார் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டம்போது, சார் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா அவங்க கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் தராங்க. அதெல்லாம் ஓகே சார். மொத்தமா டோட்டல் சிஏஜிஆர் எவ்வளவு சார்? நம்ம எந்த ஒரு கார் வாங்குனாலும் அல்டிமேட்டா நம்ம என்ன சார் கேட்போம்? வண்டிக்கு மைலேஜ் எவ்வளவு? அதானே? அதானே நம்ம கேட்கிறது. அதே மாரி அடுத்து என்ன கேள்வி கேட்போம்? அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் பத்தி கேட்போம். அதாவது வண்டி எவ்வளவு செலவு வைக்கும்? ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட் என்ன? அடுத்து அதுதானே கேட்போம். அது மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு இல்ல. மொத்தமா எந்த ஒரு முதலீட்டிலும் நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, நீங்கள் ஆராய வேண்டிய முதல் கேள்வி, அது உங்களுக்கு தரும் அந்த சிஏஜிஆர் எவ்வளவு? சிஏஜிஆர்ன்னா என்ன சார்? காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன். அப்படின்னா என்ன? சிம்பிளா, எளிமையா சொல்வதென்றால், கூட்டு வட்டி. கூட்டு வட்டியின் சதவீதம். கூட்டு வட்டியிலயுமே ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்க. அந்த ஆவரேஜ் வந்து 10 வருஷத்துக்கு
கூடிக்கிட்டே போகுது. காம்பவுண்ட் சார். அப்படியே வளர்ந்துகிட்டே போகுதுன்னா, அதோட சதவீதம் எவ்வளவு? சராசரி சதவீதம் எவ்வளவு? அதுதான் காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன். ஓகேங்களா? அப்படி பார்க்கையில ஏன்னா அந்த ஒரு அளவீடுல வச்சு நீங்க எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணலாம். நீங்க இந்தியாவோட எக்கானமியின் சிஏஜிஆர் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். உலகத்தோட வேர்ல்ட் எக்கானமி சிஏஜிஆர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வரும். இந்தியாவோட எக்கானமிக் குரோத் சிஏஜிஆர்ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4% கிடைக்கும். இல்லாட்டா அதுவே அதிகம். உண்மைய சொல்லப்போனா, உலக நாடுகளில் மற்ற மிகப்பெரிய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற வளர்ச்சியை விட இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்றது மிக அதிகம். கடந்த 30 ஆண்டுகளில். அதுதான் உண்மை. அதே மாரி அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியை விட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மிக அதிகம். ஆனா பார்க்கறதுக்கு அமெரிக்காக்காரங்க அ பயங்கரமா இருக்க மாரி இருக்கும். என்ன விஷயம் அப்டின்னா, அங்க ஏன் அமெரிக்காவோட வளர்ச்சி அ நமக்கு பெருசா தெரியுது அப்டின்னா, அவனோட கரன்சி ஒண்ணு. 2வது அம் அவங்களுடைய மொத்த பொருளாதார மதிப்புக்கும், அவங்களுடைய மக்கள் தொகைக்கும் இருக்கிற சராசரி அப்டின்றது, அந்த தனி மனித சராசரி இந்தியாவோட சராசரியோட கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஒரு மீல்ஸ் வாங்கி அங்க 2 பேர் சாப்பிடுவாங்க. நம்ம இங்க ஒரு மீல்ஸ் வாங்கி 4 பேர் சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுதான் இங்கேக்கும், அங்கேக்குமான வித்தியாசம். இங்க பார்க்கையில அது கம்மியா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா 2 பேருமே ஒரே மீல்ஸ் தான். அங்கேயும் ஒரு சாப்பாடு தான் வாங்கியிருக்காங்க. இங்கேயும் ஒரு சாப்பாடு தான் வாங்கியிருக்காங்க. அந்த மாரி தான் பொருளாதாரம். ஓகே. நான் இன்னும் மத்த விஷயங்களுக்குள்ள போவோம். திரும்பவும் சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள போகணும்ல. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கட்டமைப்ப பத்தி நான் சொல்லிர்றேன். ஏன் அப்பனா தான் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஃபை. எந்த ஒரு முதலீட்டுக்கும் ஒரு ரெகுலேட்டரி அப்படின்றது இருக்கணும். ரெகுலேட்டர்ன்னா யாரு? யார் வந்து அதை அ வழிநடத்துறது? யார் வந்து அத கட்டுப்படுத்துறது? யார் வந்து அத கண்காணிக்கிறது? அந்த கண்காணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இங்க ஒரு கேள்வி கேட்போமா? ஹூ இஸ் கண்ட்ரோலிங் ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா? ஓகேங்களா? செபி வந்துருச்சுங்களா? செபி அப்படின்றது இந்தியாவோட த மோஸ்ட் பவர்ஃபுல் எக்கானமி பாடி. அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கண்காணிக்கிறார்கள் அண்ட் பங்குச் சந்தையையும் கண்காணிக்கிறார்கள். பங்குச்சந்தை மாதிரி இன்னொரு சந்தை ஒண்ணு இருக்கு. பொருள் சந்தை அப்படின்னு. அதாவது கமாடிட்டி மார்க்கெட். அதையும் கண்காணிப்பது அவர்களே. இந்த செபி இருக்காங்கல்ல, செபிக்கு அடுத்து இன்னொரு கம்பெனி, இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா. இது வந்து ஒரு ட்ரேட் அசோசியேஷன். இங்க ரெஜிஸ்டர் பண்ணா தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனி இயங்க முடியும். இவங்க தான் மொத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் வழிநடத்தி செல்லும் அமைப்பு. அவங்க செபின்றது கண்காணிக்கும் அமைப்பு. ஆம்ஃபைன்றது வழிநடத்தி செல்லும் அமைப்பு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் தேவையான இப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல விளம்பரம் பார்க்குறீங்கல்ல. அ சச்சின் டெண்டுல்கரும், சேவாக்கும் வந்து விளம்பரம் விளம்பரத்துல அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்க்குறீங்கல்ல. இது யார் குடுக்குறா? ஆம்ஃபை தான் குடுக்குது. அவங்க தான் இந்த பிசினஸ் பிராக்டிஸஸ் எல்லாம் டிசைன் பண்றதே அவங்க தான். இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நெட்வொர்க்கிங்ல இருக்கிறதுனால தான் மொத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியும் நல்லா குரோ ஆகுது.
அண்ட் இவங்க என்ன பண்றாங்க? ரெப்ரசென்டிங் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி டு த கவர்மெண்ட், ஆர்பிஐ அண்ட் அதர் பாடிஸ். இவங்க தான் போய் நிப்பாங்க. இன்வெஸ்டருக்கு எஜுகேட் பண்றதும் அவங்க தான். டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது என்ன மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களே, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், எனக்கு தேர்வு வைத்து அந்த தேர்வில் மதிப்பெண் வாங்கி நான் எங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்? ஆம்ஃபைல தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, கேம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த கேம்ப்ஸை நடத்துறதும் கவர்மெண்டோட அமைப்பு தான். ஸோ அங்கே போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணா தான் ஆம்ஃபைல இருந்து தான் எனக்கு வந்து ஐடி கார்டு கொடுப்பான். அவன் தான் அந்த நம்பர் கொடுத்து அவன் தான் எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, டிஸ்ட்ரிபியூட்டர் லைசன்ஸ் கொடுப்பான். அவன் எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்தியால ஒரு என்எஃப்ஓ லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்எஃப்ஓனா என்னன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதையும் பார்த்துருவோம். வாட் என்எஃப்ஓ இன் மியூச்சுவல் ஃபண்ட். இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி, இந்த என்எஃப்ஓக்கு முன்னாடி இன்னொன்னு, நீங்க ஐபிஓன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ஸுக்குள்ள ஒரு புதுசா ஒரு கம்பெனி வர்றாங்க அப்படின்னா, பிஎஸ்சிலயோ அல்லது என்எஸ்சிலயோ, என்எஸ்சி, பிஎஸ்சின்றது 2 பங்குச் சந்தைகள். இந்தியாவுல இருக்கிற மிகப்பெரிய பங்குச் சந்தைகள். ஓகேங்களா? இந்த பங்குச் சந்தைக்குள்ள அவங்களுடைய கம்பெனிய லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அதற்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரைமரி மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணணும். பிரைமரி மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றதுன்றது ஒரு இது மாதிரி நாங்க ஒரு கம்பெனி நடத்துறோம். எங்க கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இவ்வளவு. எங்க கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் இவ்வளவு. நாங்க இன்னென்ன சர்வீசஸ் குடுக்குறோம். என்ன? இப்போ எங்களுடைய ஆடிட்டிங் படி எங்களுக்கு இவ்வளவு முதலீடு தேவைப்படும். அதுக்கு நாங்க இத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஈக்விட்டி, அதாவது எங்க கம்பெனியோட ஒரு 30% ஈக்விட்டிய நாங்க மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றோம். அந்த லிஸ்ட் பண்ற அந்த 30%க்கு பெர் ஷேருக்கு இவ்வளவு. ஸோ நாங்க வந்து மார்க்கெட்ல வரப்போறது அடுத்த வாரம் வரப்போறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட்டுக்குள்ள நாங்க லிஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ரீ மார்க்கெட் அல்லது பிரைமரி மார்க்கெட்ல ஒரு பல்கா, அதாவது அங்க பிரைமரி மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிரைமரி மார்க்கெட்ல நீங்க வாங்கத்தான் முடியும். செகண்டரி மார்க்கெட்ல தான் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஸோ இந்த பிரைமரி மார்க்கெட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் லிஸ்டிங், ஆஃபர். ஆஃபர்னா என்ன என்ன சொல்றது? ஒரு ஷேரோட உண்மையான மதிப்பு ஒரு ரூ. 100 இருக்கு அப்படின்னா, அங்க வந்து ரூ. 100க்கு விக்க மாட்டாங்க. ரூ. 90லேருந்து ரூ. 100 வரைக்கும் ஆ நாங்க குடுக்குறோம். இதுக்கு பேர் தான் பிரைஸ் பேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரைஸ் பேண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ரேட்ல நீங்க கேளுங்க. எங்களுக்கு கட்டுப்படியாகிற ரேட்ல நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்க பிசினஸ் லைன் பேப்பரோ அல்லது ஹிண்டு பேப்பரோ வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த என்பிஓ ஐ மீன் ஐபிஓ ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்ல அவன் வந்து பெருசா இங்கிலீஷ்ல கொச 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 கொசான்ட்டு குடுத்திருப்பான். ஒரு அட்வர்டைஸ்மென்ட். ஏகப்பட்ட எழுத்துக்களோட. அத பார்க்கையில நமக்கே தல சுத்திரும். புதுசா பார்க்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி வர்றதுக்கு பேரு தான் ஐபிஓ. அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல புதுசா ஒரு ஃபண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புதுசா வர்ற ஃபண்டுக்கும் இதே மாரி ஒரு சர்டன் பீரியட் குடுத்து, அந்த பீரியட்ல அந்த ஃபண்ட் வந்து என்ன சொல்றது? அதோட பேஸ் பிரைஸான ரூ. 10க்கு நீங்க வாங்கலாம். ஒரு யூனிட் வந்து ரூ. 10ன்னு சொல்லிட்டு, குறைஞ்சது ரூ. 500 இன்வெஸ்ட்மென்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பிரைமரி அதுக்கு அடுத்து அந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுனோன, அந்த ரூ. 10ன்றது ரூ. 11 ரூ. 12 அப்படியே தானா ஏறும். ஸோ அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மாரி இங்க என்எஃப்ஓன்றது இருக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளா நியூ ஃபண்ட் ஆஃபர். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ரொம்பலாம் பெருசாலாம் குழப்பிக்க வேண்டியதா இல்ல. இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் ஆக்சுவலா நீங்க வந்து என்எஃப்ஓல வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, ஐபிஓல இருக்கிற ரிஸ்க விட என்எஃப்ஓல ரிஸ்கே இல்ல. என்எஃப்ஓல தாராளமா வாங்கலாம். ஐபிஓல வாங்குறது தான் இருக்கிறதுலயும் ஆகப்பெரிய ரிஸ்க்.
ஓகே. நான் திரும்பவும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போறேன். இந்த செஷன நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு எனக்கு நானே சொல்லிக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி பேசவே கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட பத்தி மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ என்எஃப்ஓ பார்ப்போம். இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்ன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஆ நிப்பான் அவனும் எத்தன வருஷத்துக்கு 1995ல அக்டோபர் மாசம் 8ஆம் தேதி ரூ. 10க்கு என்எஃப்ஓ லான்ச் பண்ணப்ப யாராவது அந்த இடத்துல ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு அதோட மதிப்பு 4,05,00,000. ஓகேங்களா? ஓகே. சரி. இப்போ நம்ம இப்படி எடுத்துக்குவோம். ஆ இன்னைக்கு நானு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அ முதலீடு செய்றதா வச்சுக்கிறேன். ஆனா என் கையில வந்து பல்க்கா இல்ல. ஆனா என் மாச சம்பளத்துல எனக்கு ஒரு அமௌண்ட் வருது. நானு எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் 2 வகையான இன்வெஸ்ட்மென்ட் வாய்ப்பு இங்க உள்ளது. என்ன அப்படின்னா, லம்ப் சம் அண்ட் எஸ்ஐபி. இந்த லம்ப் சம் எஸ்ஐபிக்கு முன்னாடி அதோட கால்குலேட்டர நம்ம பார்த்துட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். ம். எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு போடுவோம். இதுதான் உங்களுக்கு தெரியுதா? எஸ்ஐபி கால்குலேட்டர்ன்றது என்னன்னு தெரியுதா? நீங்கள் மாதம் ரூ. 1,00,000 சம்பாதிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய முதலீட்டுல ஒரு 20% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணுங்க அப்படின்றது என்னோட சஜஷன். குறைஞ்சது மினிமம் 20% பண்ணுங்க. ஒரு 20,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 2 ஃபண்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா வச்சுக்குவோம். 20,000 அப்படின்னு. அந்த 2 ஃபண்டோட ஆவரேஜ் வந்து இன்னைக்கு நான் சொல்லுவேன். நான் எல்லா கஸ்டமர்ட்டயும் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு 17% சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு 22%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய, கன்சிஸ்டன்ட்டா ப்ளே பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் நெறைய வந்துருச்சு அப்படின்றதுனால, நான் வந்து ரொம்பவும் கூடா சொல்ல வேணாம். அதுக்காக 12%, 13%ன்னு என்ன சொல்றது? மார்க்கெட்ட காமிச்சும் நான் சொல்ல வேண்டியதில்ல. மார்க்கெட்டே 13% குடுக்குது. நான் வந்து அதுலருந்து ஒரு 4%ஆவது சேர்த்து குடுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது. ஸோ, தைரியமா நான் ஒரு 17% சொல்லுவேன். ஸோ, ஒரு 20 வருஷத்துக்கு மாசத்துக்கு 20,000 அப்படின்னு முதலீடு செய்தால், உங்களுக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? 20 ஆண்டில் 4,04,00,000. மாசம் எவ்வளவு? வெறும் 20,000 தான். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? மாசம் மாசம் 48,00,000. உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு? கிட்டத்தட்ட 4,04,00,000. இப்போ இதுவே இந்த நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்ட் மாரி ஒரு ஃபண்டுல, அதாவது 22% குடுக்குற ஃபண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 4,00,00,000ன்றது 8,00,00,000 மாறிடுது. எப்படி இது நடக்குது? வெறும் 17ல இருந்து 22 வெறும் 5% தான் வித்தியாசம். இந்த 5% ஏறுனாலே 4,00,00,000 எப்படி 2 மடங்கா ஏறுது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன் அப்படின்னு நான் சொல்லுவேன். காம்பவுண்ட்ங்க. இந்த காம்பவுண்ட பத்தி ஒரு கதை சொல்லும்போது, எல்லாருக்கும் நான் சொல்ற கதை, இது உங்களுக்குமே கூட தெரிஞ்சிருக்கலாம். நெட்ல கூட படிச்சிருப்பீங்க. ஒரு ராஜா கிட்ட அ என்ன சொல்றது? ஒரு சைனா பூட்டு வந்துச்சாம். அந்த சைனா பூட்ட வந்து தொறக்கறதுக்கு யாராலுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. தொறக்கவே முடியல. இத யார் தொறக்குறாங்களோ, அவங்களுக்கு அவங்க கேட்ட பரிசு குடுக்கப்படும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து ஒரு மேத்தமேட்டிஷியன்ஸ் ஒரு யங் மேத்தமேட்டிஷியன் சின்ன பையன் வந்து, "சரி நான் தொறக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும் குடுத்துருக்காங்க. அவனும் பார்த்தான். அவனோட மேத்தமேட்டிக்கல் மூளைக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அழகா அவன் அந்த ஒரு பசில வந்து அ க்யூர் பண்ணி ஐ மீன் சால்வ் பண்ணி அந்த லாக்க தொறந்துட்டான். தொறந்ததுக்கு அப்புறம்
ராஜா கேட்டாரு, "உனக்கு என்ன வேணும்? இந்தா உனக்கு 1000 பொற்காசுகள் வாங்கிக்கிறியா?" ராஜா, "எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நெல்லா குடுங்க" அப்படின்னான். "சரி, ஓகே. நெல்லு வாங்கிக்க. உனக்கு எத்தன என்ன எப்படி வேணும்?" அப்படின்னு கேட்டான். "எத்தன மூட்டை நெல்லு வேணும்?" ராஜா, "எனக்கு அப்படிலாம் வேணாம். நான் கேட்கிற மாரி எனக்கு குடுங்க. அதுவும் ரொம்ப நாளைக்குலாம் வேணாம். ஒரு 30 நாளைக்கு குடுங்க போதும். 1 மாசம்." "அப்படியா? சரி சொல்லு." "எனக்கு இன்னைக்கு 1 நெல்லு குடுங்க. 1 நெல்லு." "ஆமா, எனக்கு 1 நெல்லு." "இன்னைக்கு 1 நெல் குடுங்க. நாளைக்கு வந்து அந்த 1 நெல்ல 2 நெல்லா ஆக்குங்க. அதுக்கு அடுத்து 4ஆ மாத்துங்க." அப்படின்னு சொன்னான். அப்படியே தானா, மொத நாள் குடுத்ததுலருந்து ஆ மறுநாள் வந்து 2 மடங்கா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டான். 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு. ஒரு 10வது நாள் வரும்போது, ஒரு கை நிறையிற அளவுக்கு நெல்லு வந்துச்சு. அதாவது ஒரு ஒரு படி நெல்லுன்னு வச்சுக்கோமா, ஒரு கைக்கு அ அ அந்த அளவுக்கு நெல்லு வந்துச்சு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அது 2ஆ மாறுச்சு. 3 படி, 4 படி, அ மு அ 2 படி ஆச்சு. 2 4 படி ஆகும். அதுக்கு அடுத்து ஒரு 15வது நாள் அது 1 மூட்டை வந்துச்சு. ஓகே. 1 மூட்டை. 1 மூட்டை, 2 மூட்டையாச்சு. 2 4 ஆச்சு. ஒரு 20வது நாள் அவன் ஒரு நாளைக்கு எடுத்துட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு 32 மூட்டை. அதுக்கடுத்து 64 மூட்டை. 25வது நாள் அவன் கொண்டு போனது ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 1 டேக்கு 286 மூட்டை கொண்டு போனான். 286 மூட்டைன்றது அந்த நாட்டோட என்ன சொல்றது? கையிருப்புல 10% அதுக்கு அடுத்து 25லேருந்து 27வது நாள் கையிருப்பு பாதி கரைஞ்சிருச்சு. 28வது நாள் கையிருப்பு அந்த நாட்டோட நெல் உற்பத்தியே எதனா இவனுக்கு எழுதி வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப ராஜா வந்து இவன்கிட்ட கையேந்தினார். "நீங்க புராமிஸ் பண்ணீங்க. புராமிஸ் பண்ணத நடத்துங்க" அப்படின்ட்டான். சரின்னு பக்கத்து நாட்டுல இருக்கிற நெல்லு கேட்டிருக்காங்க. ஒரு 2வது நாள் 28வது நாளே அக்கம் பக்கத்துல இருக்கிற இதுவும் தீர்ந்து போச்சு. இனி ராஜா வந்து, "நான் உனக்கு அடிமை. நீ என்ன சொல்றியோ அத செய். ஆனா எனக்கு இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணு. என்னுடைய மக்கள வந்து விடுவித்துடு" அப்படின்னு சொல்லவும், ராஜா "அப்ப ஒண்ணும் இல்ல. நீ வந்து நாட்ட விட்டு கிளம்பு. நீ அரசாள்றதுக்கு தகுதி இல்ல. இந்த நாட்ட நான் வந்து ரூல் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ராஜாவாயிட்டான். 30 நாளில். அவ்வளதாங்க. இதுதான் காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன். அவன் கேட்டது எத்தன பெர்சன்டேஜ் சிஏஜிஆர் அப்படின்னு கேட்டான். 100% கேட்டிருக்கான். அதாவது நேற்றை விட எனக்கு இன்று அப்படியே தானா 1 மடங்கு முழுசா கிடைக்கும். 1 மடங்கு என்பது 100% இல்லையா? அப்போ மார்க்கெட் எந்த அளவுக்கு கொண்டு வருது? இரு மார்க்கெட் வந்து 12% கொண்டு வருது. இதே தான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளவு கொண்டு வருது? 22% 29 வருஷங்கள்ல கொண்டு வந்திருக்கு. காம்பவுண்ட்ல. இப்ப புரியுதா? இது எப்படி வந்து 1,00,000ன்றது 4,00,00,000 மாறுனது அப்படின்றது இதுதான். சோ, நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியது இந்த இடத்தில் எதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொல்லிட்டேன். இத ரெகுலேட் பண்றது யாரு? செபி. செபிக்கு அடுத்து ஆம்ஃபை இருக்காங்க. ஓகே. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. சரி இந்த முதலீடு எல்லாம் எங்க போகுது? நம்ம குடுக்குற காசு எங்க போகுது? அப்படின்னு கேட்டா, குடுக்குற காசில முக்காவாசி ஃபண்ட் இந்தியாவுல லிஸ்ட் ஆயிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு 70% பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 30% வந்து பாண்ட் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாண்ட் மார்க்கெட்னா என்ன சார்? அதாவது கடன் பத்திரங்கள். கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து தங்களுக்கு முதலீடு வேண்டி பேங்க்ல போயிட்டு நின்னோம்னா, பேங்க் அவ்வளவுக்கு குடுக்க மாட்டான்.
அவன் வந்து அடமானம் கேட்பான். ஆனால் கடன் பத்திரங்கள்ல வந்து அடமானம்னா எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பத்திரம், ஒரு கையெழுத்து, ஒரு பாண்ட் அவ்வளவுதான். இந்த பத்திரம் என்ன சொல்லும் அப்படின்னா, நீ எனக்கு ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன்னா, நான் உனக்கு 12% வட்டியோட ஒவ்வொரு வருஷமும் நான் குடுப்பேன். அப்படின்றது தான் அந்த பாண்டு. அந்த பாண்ட மார்க்கெட்ல டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டெப்ட் ஃபண்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணி வாங்குவாங்க. இது வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும் கிடையாது. பெரிய பெரிய அரசாங்கங்களும் வெளியிடும். நம்மளுடைய அரசாங்கமும் நெறைய கில்ட் ஃபண்ட் அ கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு நெறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு, கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட் ஒண்ணு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தூத்துக்குடிக்கு பக்கத்திலேயே இன்னொரு துறைமுகம் கட்டப் போறதா நான் கேள்விப்பட்டேன். இப்ப அந்த துறைமுகம் கட்டப் போறதான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்க்கு இன்வெஸ்ட்மென்ட் வேணும்ல. அப்ப அந்த இன்வெஸ்ட்மென்ட் பல வழியில தேடுவாங்கல்ல. அதுல ஒன் ஆஃப் த அ வே இஸ் பாண்ட் மார்க்கெட். அதாவது கடன் பத்திரங்கள் பப்ளிஷ் பண்றது. நீங்க கிசான் விகாஸ் பத்திரங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவசாயிகளோட பசுமை புரட்சி அப்ப அந்த திட்டங்கள் வந்தது. அதாவது விவசாயத்துல முதலீடு செய்வதற்கான பாண்ட். அத வந்து மத்திய அரசாங்கமே இதெல்லாம் எடுத்து நடத்துனாங்க. கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 10% 12% ரிட்டர்ன்ஸ் குடுத்தாங்க. அது மாரி நெறைய கடன் பத்திரங்கள் இருக்கு. அந்த கடன் பத்திரங்கள் முதலீடு செய்வதும், ஏன் தங்கத்துல முதலீடு செய்வாங்க. கமாடிட்டி மார்க்கெட் இருக்கு இல்லையா? இடிஎஃப் கோல்டு ரிசர்வ் பேங்க் வெளியிடும் அந்த பாண்டுல முதலீடு செய்வாங்க. இதெல்லாமே இருக்கு. ஸோ இது ஒரு சைடுங்க. இது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும் அப்படின்னா, ஆ என்ன சொல்றது? சராசரியா 6% கொண்டு வருது. 6ல இருந்து 10% சொல்லலாம். சில ஃபண்ட் வந்து டெப்ட் ஃபண்ட் வந்து 12% கூட கொண்டு வர்றாங்க. ஆனா, நான் சராசரியா என்ன சொல்வேன்னா 10%. இந்த 10% இந்த இது பாண்ட் இருக்கு இல்லையா? ஐ மீன் டெப்ட் ஃபண்ட். இந்த டெப்ட் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் உங்களுக்கு கொண்டு வர இந்த 10% இருக்குல்ல, இது எல்லாமே ஈக்விட்டி மார்க்கெட்ல இருந்து ஒரு காசு கூட வராது. எல்லாமே கடன் பத்திரங்கள். அதனால வந்து கேரண்டீட். அதாவது மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் பாதிக்கப்படாது. ஸோ, எனக்கு வந்து கேரண்டீடா வேணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, நாங்க இந்த டெப்ட் ஃபண்ட சொல்லுவோம். ஏன் இப்ப நானே தானா, என்னுடைய முதலீட்டில் 70% ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கு. ஒரு 30% டெப்ட் மார்க்கெட்ல இருக்கு. ஏன் டெப்ட் மார்க்கெட்ல நான் வந்து டெப்ட் ஃபண்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு அடுத்த வருஷம் தேவைப்படும். அடுத்த வருஷம் தேவைப்படுற ஒரு ஃபண்ட். இன்னொன்னு என்னுடைய அ நிறுவனத்திற்காக நான் சேர்த்து வைத்திருக்கிற தொகை. அதுல எனக்கு எந்த பங்கமும் வந்துறக்கூடாது. மார்க்கெட் விழுந்தாலும், அ அதுல எந்த பங்கமும் வந்துறக்கூடாது. அது எனக்கு காசே குறையக்கூடாது. மொத நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாவது வளரத்தான் வேணுமே ஒழிய, குறையவே கூடாது. அப்படின்னு நான் நெனைப்பேன். ஏன்னா, அது வந்து எனக்காக எடுப்பதை விட, என்னோட நிறுவனத்திற்காக நான் எடுத்து அப்படின்றதுனால டெப்ட் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஃபண்ட நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 3 வருஷத்துக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னுவாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஈக்விட்டிலயும், டெப்ட்லயும் அ ஸ் இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான சில ஃபண்ட் இருக்கு. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, மல்டி அசெட் ஃபண்டு இந்த மாதிரியான ஃபண்ட் இருக்கு. அந்த மாதிரியான ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து டெப்ட் மார்க்கெட்லயும், மிச்சத்த ஃபுல்லாவையும் ஈக்விட்டி மார்க்கெட் அதாவது ஷேர் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குங்க. அதாவது அ பிரைமா அதாவது 2 பெரிய அ 2 இல்ல 3 அப்படி சொல்லலாம். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
ஈக்விட்டி ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு அப்படின்னாங்க. இந்த லிக்விட் ஃபண்டுன்றது ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃபண்ட் மாரி தான். ஷார்ட் டெர்மா எனக்கு உடனே வேணும் அப்படின்னு வரவங்களுக்கு லிக்விட் ஃபண்ட். இமிடியேட் லிக்விடேட் நான் இன்னைக்கு போட்டு நாளைக்கு காசு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஃபண்ட் எல்லாம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு கூட ஜஸ்ட் நீங்க போட்டுட்டு எடுத்தாலும் அதுல கொஞ்சோண்டு ஏறி இருக்கும். அந்த மாதிரி ஃபண்ட் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? விடுங்க. நம்ம வந்து அதெல்லாம் வந்து தொழில் செய்றவங்களுக்கு தான் சரிப்பட்டு வரும். இந்த லிக்விட் ஃபண்ட் எல்லாம். அத தூக்கி அப்படியே ஓரத்துல வச்சுருவோம். நம்ம பார்க்க வேண்டியது ஈக்விட்டி ஃபண்ட் அண்ட் டெப்ட் ஃபண்ட். நீங்க அடுத்த வருஷத்துக்கு காசு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தைரியமா டெப்ட் ஃபண்ட்ல போடலாம். நல்ல டெப்ட் ஃபண்ட் இருக்கு. இன்னைக்கு கில்ட் ஃபண்ட் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வருது. ஓகேங்களா? அடுத்து இல்ல எனக்கு 10 வருஷத்துக்கு நான் முதலீடு செய்யணும்னு விரும்புறேன் அப்படின்றவங்களுக்கு, தைரியமா நான் ஈக்விட்டி ஃபண்ட்லயே பண்ணுவேன். 20 வருஷத்துக்கு பண்றேன்றவங்களுக்கு, ஈக்விட்டி ஃபண்ட்லயே நல்ல ஹை ரிஸ்க்காவும், ஹை ரிட்டர்ன்ஸாவும் குடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்ல நான் வந்து பண்ணுவேன். இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபண்ட் இருக்கறதுலயே ஹை ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். ஆனா ஹை ரிஸ்க். இருக்கறதுலயே ஹை ரிஸ்க் ஃபண்ட் ஸ்மால் கேப் இருந்தாலும், அதுல நம்ம லாங் ரன்னுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அதுல நம்ம தாராளமா குடுக்கலாம். நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். நான் கூட எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் 250 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க. எஸ்பிஐ ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒண்ணு இருக்கா? இந்த ஃபண்ட்ல நான் இப்ப ரீசென்ட்டா இன்வெஸ்ட் பண்ணேன். நல்ல ரிட்டர்ன்ஸ்ங்க. உண்மைய சொல்லணும். நல்ல ரிட்டர்ன்ஸ். பாருங்க. லாஸ்ட் 1 இயர்ல இது கொண்டு வந்திருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து 27%. இப்ப இது சமீபத்தில வந்த ஃபண்ட் தான். அதாவது 2022ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மாசம் ரூ. 10. செப்டம்பர் மாசம் 21ஆம் தேதி அது வந்திருக்கு. மார்க்கெட்டுக்கு வரும்போது அக்டோபர் மாசம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 10 இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து இதோட என்ஏவி வேல்யூ வந்து ரூ. 19. அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கு ரிட்டர்ன்ஸ் இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு வந்திருக்கும். ஸ்மால் கேப்ல. அதாவது நீங்க ஒரு வேள ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்க. ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்க அக்கவுண்ட்ல ரூ. 1,92,60,000 இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 2 மடங்கு. இன்னும் சொல்லப்போனா, இன்னும் அது 20 இதெல்லாம் தாண்டி இருக்கும். நடுவுல கொஞ்சம் கீழ விழுந்திருக்கு. திரும்ப அது தன்னோட பழைய குரோத்த எடுத்துட்டு வேகமா போகும். ஸோ இந்த மாதிரி இதோட ரிட்டர்ன்ஸ பார்த்தீங்களா? ஓவரால் இந்த 2 வருஷத்துல கொண்டு வந்திருக்கிற ரிட்டர்ன்ஸு 34%. 34% சிஏஜிஆர். அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஹை ரிஸ்க்கான ஃபண்ட நீங்க வந்து ஒரு லாங் டெர்ம் இதுக்கு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தேவை பொறுத்து சரியான வழியில் முதலீடு செய்வதை எப்படி அப்படின்றத செய்றதுக்கு தான் நாங்க இருக்கோம். நீங்களே முதலீடு செய்யலாமா? தாராளமா செய்யலாம். அதுக்கு நெறைய இன்னைக்கு மொபைல் ஆப் வந்துருச்சு. Growல நெறைய பேர் பண்றாங்க. அவங்க பண்றதெல்லாம் ஆ சரியான வழியா அப்படின்னு கேட்டா, இல்ல நெறைய பேர் வந்து அந்த என்ன சொல்றது? டைரக்ட் ஃபண்ட், குரோத் ஃபண்டுன்னு 2 இருக்கு. டைரக்ட் ஃபண்டுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா பண்ணாம, இவங்களே தானே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட டைரக்ட்டா பண்றதுக்கு பேரு டைரக்ட் ஃபண்டு. குரோத் ஃபண்டுன்றது அதாவது ரெகுலர் ஃபண்ட். குரோத்ன்னு சொல்லக்கூடாது. ரெகுலர் ஃபண்டு. இந்த ரெகுலருக்கு அப்டின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா வர்றதுக்கு பேர் தான் ரெகுலர் ஃபண்ட். இந்த ரெகுலர் இருக்கு இல்லையா? இங்க தான் நாங்க எப்படி பண்ணோம் அப்டின்னா, ஒரு அ முதலீட்டாளர். இப்ப நீங்க வர்றீங்க. உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்சியல் கோல் என்ன? அந்த கோலுக்கு ஏத்தா மாதிரி நாங்க டிசைன் பண்ணி, அதுக்கு எந்த ஃபண்ட் குடுத்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு நாங்க குடுப்போம்.
ஸோ அப்படி குடுக்கும்போது, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். அப்போ நாங்க உங்களுக்கு எதுவும் காசு குடுக்கணுமா? நீங்க குடுக்க வேண்டியதில்ல. நேரடியாக எங்களுக்கு எதுவும் குடுக்க போறது வேண்டாம். நான் சில பேர் வாங்குறாங்க. பட் நான் வாங்குறதில்ல. அம் ஆனால் எங்களுக்கு இதுல என்ன கமிஷன் இல்லாட்டினா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்டின்னா 0.5% அதுதான் டிஃபரன்ஸ். அதாவது டைரக்ட் ஃபண்ட்ல உங்களுக்கு 0.5% கூடுதலா அதோட என்ஏவி வேல்யூ. இதுல வந்து 0.5 கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரே ஃபண்ட் வந்து ரெகுலர்லயும் இருக்கும், டைரக்ட்லயும் இருக்கும். 2க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5 இருக்கும். இந்த 0.5 தான் எங்களுக்கு. இந்த 0.5 ஆ நீங்க பெருசா எடுத்துட்டு போ போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அதுக்கான ஒரு டீப்பஸ்ட் நாலேட்ஜ் இருந்தா பண்ணலாம். தப்பில்ல. ஆனா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு சரியான ஃபண்ட சரியா அலோகேட் பண்ணி, உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு நாங்க அலோகேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்க. உங்களுக்கு அ இப்ப இந்த 0.5%ன்னா இப்ப நீங்க ரூ. 1,00,000 பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். எங்களுக்கு அது வந்து ஏயுஎம். எங்க எங்களுக்கு கீழ அ இத்தன என்ன சொல்றது? அந்த ரூ. 1,00,000ன்றது அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் அப்படின்னு ஏறியிருக்கும். அதுக்கு இந்த ரூ. 1,00,000ன்றது ரூ. 1,50,000 வரும்போது, அங்க ஒரு 0.5% இருக்குல்ல, அதுல தான் எங்களுக்கு கிடைக்கும். இது மாசத்துக்கு இல்லங்க, வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 0.5% ஏன்னா இது வந்து காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன் தான் நம்ம சொல்றோம். எல்லாமே ஆனுவல் தான். ஸோ அந்த ஆனுவல்ல இருந்து 0.5% தான் எங்களுக்கு குடுப்பாங்க. பட் நாங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு என்னடா இது ரூ. 1,00,000 ஒருத்தருக்கு நம்ம எடுத்து குடுத்தோம்னா, நமக்கு வெறும் ரூ. 500 தான் கிடைக்குமா? அப்படின்னு நாங்க பார்க்கறதில்ல. எங்கள பொறுத்தவரைக்கும் இந்த ரூ. 500ன்றது நாளைக்கு ரூ. 1000 மாறும். எப்படி மாறும்? நம்ம சரியான ஃபண்ட கஸ்டமருக்கு எடுத்து குடுத்தா, கஸ்டமர் வந்து 1,00,000ன்றது 2,00,000 அவரு பார்த்துட்டாருன்னா, எங்களுக்கு வந்து அந்த 2,00,000ல இருந்து 0.5% அப்படின்னும்போது, எங்களுக்கு ரூ. 1000 வரும். அப்ப அந்த ஃபண்ட் குரோ ஆக, ஆக எங்களுக்கு அதுக்கேத்த மாரி ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நாங்க வந்து பல நூத்துக்கணக்கான கஸ்டமர்ஸ உள்ள கொண்டு வரணும். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ உள்ள கொண்டு வரணும். அப்பனா தான் எங்களுக்கு பெனிஃபிட். ஸோ வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா மட்டுமே நாங்க இத பண்ண முடியாது. அத தாண்டி இந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லா ஏரியாலயும் நாங்கள் பழகி இருக்கணும். அப்படியான ஒரு சேவைய தான் நாங்க குடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பணத்தோட்டம் குழு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈ ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் கூட அது கூட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி தர்றோம். அவங்களுக்கு வழி நடத்துறோம். பாண்ட் வாங்கி தர்றோம். அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கூட நாங்க பண்ணி தர்றோம். ஓகேயா? ஸோ இத்தன சர்விஸஸையும் நாங்க பண்ணி தர்றோம். இதெல்லாம் போக உங்களுக்கு டாக்ஸ் கன்சல்டிங் சர்விஸஸ் ஆவும் நாங்க பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்மளுடைய நிறுவனம் இன்டாக்ஸ் சேவா டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ்ன்றது உங்களுக்கான டாக்ஸயும் நாங்க ஃபைல் பண்ணி குடுக்குறோம். ஸோ இது ஏன் சொல்ல வரேன் அப்டின்னா, இப்படி ஒரு சர்விஸா இருந்தால் மட்டும் தான் இதுல வர்ற இந்த சின்ன தொகைய வந்து பெருசுபடுத்தாம, அதாவது இந்த கமிஷன ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் வந்து அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் லைன்ல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. காரணம் வந்து இதோட கமிஷன் ஸ்லாப வந்து ரொம்ப கடுமையா குறைச்சதுனால. ஆனால் மிகப்பெரிய அளவுல அசெட் மேனேஜ்மென்ட் வச்சுக்கிட்டோம்னா, இந்த கமிஷனே பெரிய அளவில் வளரும். அதுதான் உண்மை. இப்ப எங்களுக்கு கீழ பார்த்தீங்க அப்டின்னா, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அ 300, 350 கஸ்டமர்ஸ்க்கு மேல இருக்காங்க. இந்த கஸ்டமர்ஸோட மொத்த ஏயுஎம் வந்து 10 crores கிட்ட இருக்கு. இதுல வந்து கோடில இருந்து அ என்ன சொல்றது? அ மாசம் ரூ. 2,000 எஸ்ஐபி வரைக்கும் பண்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்க டீம் வந்து அவங்களுக்கு வேண்டிய கைடன்ஸ் எல்லாமே குடுத்துக்கிட்டே இருக்கும். கைடன்ஸ்ன்றது சரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ அவங்களுக்கு எடுத்துக் குடுத்து, அவங்களை வழிநடத்தி செல்வது.
ஒரு கதை ஒண்ணு சொல்றேங்க. அந்த கதைய சொல்லிட்டு இந்த மீட்டிங்க முடிச்சுருவோம். அதுக்கு அடுத்து நீங்க டவுட் கேளுங்க. நான் அந்த டவுட்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து உண்மையில் நடந்த கதை. அதாவது 2019ல பார்த்தீங்க அப்டின்னா, அப்பவே நாங்க 2018லயே நான் கோட் எடுத்துட்டேன். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கோட் எடுத்துட்டேன். அப்ப நான் மெதுவா பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல வந்து பண்றதுக்கு விருப்பமே இல்ல. ஏன் இல்ல அப்டின்னா, அதோட கமிஷன் அளவு தான். என்னடா அது ஒரு 0.5%க்காக நம்ம மாங்கு மாங்குன்னு வேலை செய்யணுமா அப்டின்றதுனால பெருசா ஆர்வம் காட்டல. இருந்தாலும் கேட்கிறவங்களுக்கு மட்டும் எடுத்து குடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டம். நாங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நானும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் கேட்கும் நண்பர்களுக்கும் எடுத்து குடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப அந்த சமயத்துல 2019 முடிஞ்சுச்சு. மார்க்கெட் அப்பவே தான அப்படியே மெதுவா சரிஞ்சுகிட்டே வந்தது. 2020 மார்ச்ல அங்கருந்து கீழ விழுந்துச்சு. கீழ விழுந்ததுல ஒரு கஸ்டமர் எங்கள்ட்ட கேட்டாரு. "சார் மார்க்கெட் பயங்கரமா கீழ விழுகுது. ஃபண்ட வெளியில எடுத்துறணுமா? தயவுசெய்து எடுத்து குடுத்துருங்களேன்" அப்டின்னாரு. நான் அப்ப சொன்னேன், "சார் பயப்படாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் விழுகும்போது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகமா இருக்குன்ட்டு டெப்ட் ஃபண்ட்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே ஈக்விட்டி ஃபண்டுக்கு மாத்துவாங்க சார். அப்படி மாத்தும்போது அங்கே ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வரும் சார். கொஞ்சம் பொறுங்க சார்" அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் நடந்தது. நெறைய மல்டி கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் இது மல்டி அசெட் ஃபண்ட், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு. இந்த ஃபண்ட்ல இருக்கிற டெப்ட் போர்ஷன்ல இருந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே அ மார்க்கெட் கீழ விழுகும்போது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சது. இது இங்க மட்டும் இல்லங்க. உலகம் முழுக்க நடந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. அரசாங்கங்களும் தங்களுடைய பங்குக்கு மார்க்கெட்ட கீழ விழுகாம இருக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள அறிவித்தார்கள். நம்ம நாட்ல கூட நெறைய ஆஃபர் பண்ணாங்க. ஸோ, அதன் விளைவாக என்னாச்சு? திரும்பவும் பங்குச் சந்தை மேல வர ஆரம்பிச்சது. வந்த வேகம் எப்படி? பயங்கர வேகம். விழுந்தத விட எழுந்தது வேகமா எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு அப்போ எங்கள்ட்ட இருந்த கஸ்டமர்ட்ட நான் சொன்னேன், "சார் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. வேணும்னா இந்த இடத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார்" அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் சரி என் மேல இருந்த மரியாதையில அவரும் இன்வெஸ்ட் பண்ணாரு. ஒரு ரூ. 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணாரு. ஏற்கனவே அவர் போட்டு வச்சிருந்தது ஒரு ரூ. 10,00,000. அந்த இடத்துல ஒரு ரூ. 5,00,000 முதலீடு செய்தாரு. ஓகேங்களா? இந்த இது எல்லாமே மாறி 2 ஃபண்ட் தான். 2டே ஃபண்ட்ல தான் போட்டு வச்சிருந்தோம். ஒண்ணு எஸ்பிஐல வந்து கான்ட்ரா ஃபண்ட், இன்னொன்னு ஹெச்டிஎஃப்சில வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், பேஃப். இந்த 2 ஃபண்ட் தான் நாங்க சொல்லியிருந்தோம். வளர்ந்துச்சு. திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி நிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயோ போயிடுச்சு அவரோட இன்வெஸ்ட்மென்ட். அதையும் நான் உங்களுக்கு காட்டிர்றேன். ம். எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் ரெகுலர் பிளான். இருக்குல்ல. 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம பார்ப்போமா? அதாவது நான் சொன்ன அந்த கணக்கு 2019 இருக்கு இல்லையா? அப்போ. அப்போ இதோட மார்க்கெட் விழுந்துச்சுல்ல, ரூ. 77க்கு விழுந்துச்சா? ம். அப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணாரா? அப்போ அவரோட அக்கவுண்ட்ல வந்து ஒரு 15,00,000 இருந்தது. அந்த 15,00,000 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 45,00,000க்கு மேல 50,00,000 தொட்டுருச்சு. அதாவது ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கான்ட்ரா ஃபண்டோட பியூட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு கான்ட்ரா ஃபண்ட் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நான் சொல்றேன். எப்பவுமே எஸ்பிஐ கான்ட்ரான்றது கான்ட்ராடிக்ஷன்ற அந்த வார்த்தையிலிருந்து எடுத்தது. இவங்க வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த ஷேர்ஸ் நல்லா இருக்கோ அந்த ஷேர்ஸ்ல வாங்கி போடுவாங்க. அதே மாரி அந்த ஷேர்ஸ் வந்து மேல வரும்போது, நல்ல ப்ராஃபிட் புக்கும்போ அ வ வரும்போது, அதுல ஒரு போர்ஷன வந்து புக் பண்ணிட்டு, அந்த புக் பண்ண ப்ராஃபிட்ட எடுத்து அப்படியே தானே டெப்ட் ஃபண்ட்ல போட்டு வச்சுருவாங்க. டெப்ட் ஃபண்ட் அப்படியே தானே அதுல அ ஒரு 8% க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் நடக்கும். கரெக்ஷன் நடக்கும்போது கீழ விழுகும். கீழ விழுகும்போது அந்த இடத்துல ஒரு திரும்பவும் அந்த டெப்ட் ஃபண்ட்ல இருக்கிற பணத்த கொண்டு வந்து அப்படியே தானே ஈக்விட்டி மார்க்கெட்ல போடுவாங்க.
இது வந்து ஒரு சைக்கிளாவே நடந்துகிட்டே இருக்கும். அப்போ மார்க்கெட் ஏறும்போது நல்லா ஏறும். மார்க்கெட் இறங்கும்போது கம்மியா இறங்கும். இதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு அதனால தான் இந்த ஃபண்ட நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட குரோத், ஓவரால் குரோத் பார்த்துக்கோங்க. இது எப்போ வந்திருக்கு? 2005ல வந்திருக்கு. 2005, 2004ல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா 20 வரப்போகுது. இதோட இன்னைக்கு என்ஏவிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 374. அப்படின்னா எவ்வளவு? 37 மடங்கு வளர்ந்திருக்கு. 37%. அன்னைக்கு நீங்க 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 37,00,000. ஓகேவா? ஸோ இத ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கான்ட்ரா ஃபண்ட் இந்த சமீபத்தில் மிகவும் சூப்பரா விளையாடியிருக்கு. ஸோ இந்த இத யார் சொல்லுவா? எஸ்பிஐ கான்ட்ரான்னு யாருக்கு எத்தன பேருக்கு தெரியும்? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் தெரியும். அது எப்படி ஃபங்ஷன் ஆகுது? ஏன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் தெரியுது? ஏன்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்காரங்க எங்கள்ட்ட வந்து இந்த ஃபண்டுகள பத்தியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவ்ளோ குடுப்பாங்க. மீட்டிங் நடத்துவாங்க. அந்த மீட்டிங்ல வந்து நாங்க போவோம், பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். மணிக்கணக்குல அத பத்தியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஃபண்ட் மேனேஜர்ல இருந்து, மார்க்கெட் அனலிஸ்ட்ல இருந்து பல பேர் அங்கே வருவாங்க. அவங்க வந்து அத பத்தி நெறைய செஷன்ஸ் குடுப்பாங்க. இந்த புரிதல் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கும், பங்குச் சந்தைய பத்தியான அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் காரணம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்தது. இதே காலகட்டத்தில் இன்னொரு நண்பர், அவன் என் கூட படிச்ச நண்பன், என்னைய நம்பாம தானே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நான் சொன்ன ஃபண்டுல தான் பண்ணான். ஆனா வந்து ரெகுலர்ல பண்ணாம டைரக்ட்ல பண்ணான். டைரக்ட்ல பண்ணதுனால என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. கீழ விழுகும்போது என்ட்ட கேட்காம அவனே தானா வெளில வந்துட்டான். என்கிட்ட சொல்லவும் இல்ல. எனக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கு கீழ வந்திருந்தா தானே தெரியும். ரெகுலர்ல தான் எனக்கு கீழ வரும். அவன் டைரக்ட் இல்லையா? நேரடியா போட்டிருந்ததுனால எனக்கும் தெரியல. அவனே போட்டான். அவனே வெளில வந்தான். அப்புறம் திரும்ப போட்டான். திரும்ப வெளில வந்தான். இப்படியே தான் இருந்தான். மொத்தத்துல அவன் என்ன காசு போட்டிருந்தானோ, அந்த காச தான் திரும்பி எடுத்திருக்கான். ரூ. 3,00,000 போட்டேன். எப்போ 2019ல 2022ல எனக்கு போதும்டா எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸே வேண்டான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது 3,20,000 எடுத்தான். எங்கேயுமே இந்த கூத்து பார்க்க முடியாது. போட்ட காச அப்படியே எடுக்கிறதுக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு? ஏன்னா, கீழ வரும்போது வித்துறது. ஆனா, உண்மைய சொல்லப்போனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கீழ வரும்போது தான் வாங்கணும். இது யார் சொல்லுவா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாரு. கீழ வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வெளில வராதீங்க சார். தயவு செய்து கொஞ்சம் பொறுங்க சார் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். கெஞ்சி கேட்போம். அத புரிஞ்சுக்குவாங்க சில கஸ்டமர்ஸ். புரிஞ்சுகிட்டு மேல வருவாங்க. ஸோ, அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள வந்து வழி நடத்தும்போது தான், உங்களுடைய வெல்த் அப்படின்றது நல்லா மேல, 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 மேலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தர் என்ன சொல்றது? நமக்கு வழி நடத்துனா, நம்மளுடைய பலம் பல மடங்கா வரும். நாமளே வழிய தேடி போனோம் அப்படின்னா, அதற்கான சோதனைகளையும், அதற்கான அ என்ன சொல்றது? பலன்களையும் நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வரணும் அப்படின்றவர் ஒரு கைடு. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கைடு. அவர் கரெக்ட்டா கொண்டு போவார். அவர் உங்கள பாதுகாப்பார். அவருக்கு இந்த உள்ளூர பத்தி எல்லாம் தெரியும். எங்க போகணும், எங்க போகக்கூடாது எல்லாமே தெரியும். எவ்வளோ தூரம் கூட்டிட்டு போணும், எவ்வளோ தூரம் கூட்டிட்டு போகக்கூடாதுன்றது எல்லாமே தெரியும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாம நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுன்றது நீங்களா அ பண்ற மாரி. அது என்ன ஆகும்? அந்த உள்ளூர பத்தி தெரியாம நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சமானமாகும். இந்த ரிஸ்க்குக்கும், அதுக்கான பின் விளைவுகளுக்கும் நீங்களே பொறுப்பாவீர்கள். இன்னும் சொல்லப்போனா, சில இடங்கள்ல ரிஸ்க் எடுக்க வேண்டிய இடத்துல, உங்களுக்கு அத பார்த்துட்டு வெளிப்பார்வைக்கு பயந்துட்டு நீங்க போகாம கூட இருக்கலாம். அதே தான ஒரு டூரிஸ்ட் கைடு என்ன சொல்லுவாரு அப்டின்னா, "சார் ஒண்ணும் பயப்படாதீங்க. இது ஆழம்லாம் கிடையாது. அப்படியே தான நடந்து போனோம்னா, இடுப்பு தான் சார் ஆழம். அங்க இருந்து குளிக்கலாம் சார்" அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும். ஸோ
இதுதான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களை வழிநடத்துறது. அவருக்கு நீங்க ஒண்ணும் பெருசாலாம் குடுத்துறல. வெறும் 0.5% தான் குடுக்குறீங்க. அந்த 0.5% வச்சு அவர் வந்து ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் உள்ள வரணும்ன்ட்டு பார்ப்பாரு. அது மூலமா அவருக்கான புராஃபிட்டா அவர் பார்ப்பாரு. ஓகேங்களா? தானும் வளர்ந்து தன்னோட கஸ்டமரையும் வளர்க்க வேண்டியது தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட அல்டிமேட் ஜாப். ஸோ அதத்தான் நாங்க பண்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி ஒரு அடிப்படை புரிதலை நான் ஏற்படுத்தியதா நான் நம்புறேன். இனி நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கு என்னால் இயன்ற பதில்களை நான் தர தயாராக இருக்கிறேன். நண்பர்களே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இப்போ ஏற்கனவே டிமேட் அக்கௌண்ட் வேற எங்கேயாவது வச்சிருந்தாலும் உங்க மூலமா பண்ணிக்க முடியுமா, இல்லை வந்து தனியா உங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் பண்ண முடியுமா? சார், இதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்ற கணக்கெல்லாம் எதுவும் கிடையாது சார். ஓகே. ஆனா டிமேட் அக்கௌண்ட் பண்ணியிருந்தா கேஒய்சி அப்படின்னு ஒண்ணு, அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் டிமேட்டுக்கும் ஒரே கேஒய்சி தான் சார். அது நடந்திருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல நீங்க ஒரே தானே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நாங்க என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவோம். அந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுன்றது ஒரு பேஸ்கெட் மாதிரி சார். ஓகே. அந்த பேஸ்கெட்ல நம்ம வந்து ஃபண்ட என்ன சொல்றது, பறிச்சு போடுற மாதிரி. ஓகேங்களா? ஓகே. அந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேஒய்சி பண்ணணும். அதாவது நோ யுவர் கஸ்டமர்ஸ். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேன் நம்பர், ஆதார் நம்பர், உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் பேங்க் பாஸ்போர்ட் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், இந்த டீடைல்ஸ், இதை மூணையும் வாங்கி ஒரு போர்ட்ஃபோலியோ நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கேட்குறீங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு போர்ட்ஃபோலியோ நம்பர் ஒன்று கிரியேட் ஆகும் சார். ஓகே. அந்த போர்ட்ஃபோலியோ நம்பருக்குள்ள நீங்க எத்தனை ஃபண்ட் வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம் சார். எங்களோட ஏஆர்என் நம்பரும் எங்களுடைய இயூஐஎன் ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரையும் கொடுத்து நாங்க அதை பண்ணி வச்சிருவோம். ஸோ பண்ணி வைக்கும்போது எங்களுக்கு அந்த ஃபண்டை பத்தியான லிஸ்ட்ல அதுல என்ன சொல்றது, ஒரு கஸ்டமரா நீங்க எங்களுடைய போர்ட்ஃபோலியோ கீழே வர்றதுனால நாங்க அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம் சார். ஓகே. ஸோ இதுதான் சார் பிகினிங். ஓகே. இல்ல இப்போ வந்து நீங்க அந்த எங்களுக்காக எந்த ஃபண்ட் வாங்குறீங்களோ அது எங்க டிமேட்ல லிங்க் ஆயிருந்தா வாங்குறதில்ல சார். ஓகே. நாங்க வழிகாட்டி. ஓகே. நீங்க எங்களுக்கு ஒரு பைசா நேரடியா கொடுக்க மாட்டீங்க. ஓகே. எங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த பண பரிவர்த்தனையும் நடக்காது. ஓகே. நேரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்கு தான் நீங்க பே பண்ணுவீங்க. ஓகே. எஸ்ஐபியா இருந்தா அவங்க உங்க பேங்கோட ஒரு மேண்டேட் பண்ணுவாங்க. ஓகே. மேண்டேட்ன்றது இஎம்ஐ மாதிரி. ஓகே. மாசம் மாசம் ஒரு பர்டிகுலர் தேதியில உங்க அக்கவுண்ட்ல இருந்து அந்த காசு அப்படியே கழிஞ்சு, அதாவது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து கழிஞ்சு உங்களுடைய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல அதுல வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகே. இதோட மியூச்சுவல் ஃபண்டோட growth நாங்க பார்க்கணும்னா அதுக்கு அது எப்படி ஓகே பார்க்கறது? சார். அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டோட ஆம்ஃபையே 2 ஆப் குடுக்குறாங்க சார். ஓகே. ஒண்ணு வந்து எம்எஃப் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நாங்க உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து உங்களுக்கு நாங்க கைட் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுலயே நீங்க வந்து டெய்லி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு ஒரு தடவை அவங்களோட வேல்யூவை மாத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் முடிஞ்சு அன்று 3:30க்கு மார்க்கெட்டோட ஃபைனல் வேல்யூ நமக்கு கிடைக்குதா, அந்த ஃபைனல் வேல்யூ வச்சு இவங்க ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 7-8 மணி போல அவங்களோட என்ஏவி வேல்யூவை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த என்ஏவி வேல்யூவை நீங்க வந்து நைட்டு பார்க்கலாம், இல்லை மறுநாள் நீங்க காலையில பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உள்ள உங்களுடைய growth என்னன்றது தெரிஞ்சிடும்.
ஓகேங்களா? ஒருவேளை நீங்க உங்க ஃபண்ட் மேனேஜர் ஆர் சொல்றாங்க இல்லையா, இப்ப நான் உங்க மூலமா பண்றேன், நான் என்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குன்னா நான் ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட அந்த ஃபண்ட் இதுல மேனேஜர் பண்ண நம்பர் முடியாது. சம்திங் அது மாதிரி பண்ண முடியாது இல்லைங்களா? அது பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. ஓகே, ஓகே, நீங்க அத குளோஸ் பண்ணிட்டு தான் எங்கள்ட்ட ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஓகே. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் சார். நான் சம்பத்குமார் பேசுறேன் கோயம்புத்தூர்லேருந்து. வணக்கம் சார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆமாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு மிக தெளிவாக உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோட இன்ட்ரடக்ஷன் வந்து சுலபமாக எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி அருமையாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ சார். இப்போ கோயம்புத்தூர்ல நம்ம நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி என்னங்கிறதே தெரிஞ்சிட்டோம்னா கொஞ்சம் எனக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் எப்போ கண்டிப்பாங்க சார். கோயம்புத்தூர் வருவீங்க? நம்ம ஜனவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக் நாங்க கோயம்புத்தூர் வர்ற பிளான் இருக்குங்க சார். எங்களுக்கு ஓகே, புதுசா இங்க ஒரு பிரான்ச் ஒண்ணு ஓப்பன் பண்ணணுன்ற ரொம்ப நாள் திட்டம். ஸோ அந்த திட்டத்துக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விசாரிக்கிறதுக்காக நாங்க அங்க வர்றதா இருக்கோம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பாக செய்யுங்க. இது விஷயமா நம்ம நேர்ல வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு அந்த சந்திப்பு நல்லா அமையணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார். அதுக்கான நிச்சயமா நம்ம தகவல் நேர்ல எது சந்திக்கலாம் இருந்தாலும் சார். நீங்க சொல்லுங்க. ஓகேங்க சார். ஓகே ஓகே, மிக்க நன்றிங்க. குட் ஈவினிங் சார். சார், ஈவினிங் சில சார். போர்ட்டல்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஏஎம்சி அப்ரோச் பண்ணுங்க, ஆர்ஐஏ அப்ரோச் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் சார்? இது எப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், அதை பத்தி ஒரு கைடன்ஸ் கொடுங்க. ஏஎம்சின்றது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியை தான் ஏஎம்சின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. இப்போ வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றதான் அது ஒரு ஏஎம்சி. ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஏஎம்சி. இப்போ நிப்பான் இந்தியா அது ஒரு ஏஎம்சி. அவங்க வெளியிடுற அந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் தான் ஒரு காமன் நேம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். அந்த நேம்ல அந்த ஃபண்டுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகே சார். ஆர்ஐஏங்கிறது யாரு சார்? ஆர்ஏ ஆர்ஐஏ ஆர்ஐஏ ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லியிருப்பாங்க. மேபி அதைத்தான் அவங்க மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஓகே சார். ஏரியாவுக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்ட் இருப்பாங்க. இப்போ மதுரைன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையில என்ன மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ ஓ, அவங்கள மீன் அவங்க பண்றாங்க. அவங்கள சொல்லியிருப்பாங்க. அவங்கள தான் மீன் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸோ ஓகே சார். உங்களுக்கு அருகாமையில் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகே சார். ஏன்னா நாங்க தான் இதெல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல தேவையான. படிக்கிறப்ப ரொம்ப ஏதோ காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கு. பட் நீங்க எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்றீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். சார், சார், அப்புறம் சொல்லுங்க ராஜ்குமார் சார், சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து இங்கிருந்து இப்ப சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லயே செட்டில் ஆயிட்டு அங்க சிட்டிசன் ஆயிட்டாரு. ஓகேங்க. அவர் வந்து இப்ப இங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்ன என்ன மாதிரியான ஒரு பண்ணலாம் சார். ப்ரொசீஜர் சார்? என்ஆர்ஐ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. அவர் வந்து சிட்டிசன் ஆயிட்டாரு அங்க. இருந்தாலும் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கு. அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு பண்ணலாம் சார். ஓகே ஓகே. இன்னொரு இது வந்து இப்ப வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு இது இருக்கு சார்? நம்ம இப்ப நிறைய இப்ப நானே வந்து அது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம்னா, ஸோ என்ன மாதிரி அதை வந்து அணுகலாம் சார்? நம்ம ஒரு இது பிஸ்னஸா நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ ஒரு தனியா ஒரு ஒரு ஆளா வந்து பண்ணும்போது எப்படி இருக்கும் சார் அது? புரியலைங்க சார். இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா ஆகலாம்னு ஆ, பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓகே நானு. ஓகே ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா? ஓகேங்க ஆமா. சார். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா நீங்க வந்து உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க கேம்ப்ஸ் இல்லாட்டினா ஆம்ஃபை ஆஃபீஸ் இருக்குங்க சார். அதை நீங்க ஆ பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் படி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். ஆ
NISMல வந்து ஒரு எக்ஸாம் இருக்குங்க சார். அந்த எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ம். இன்சூரன்ஸ் மாரி ஈஸியா இருக்காது. ஸோ நிஜமாலுமே நீங்க படிச்சால் மட்டும் தான் அத நீங்க பாஸ் பண்ணவே முடியும். ஓகே, ஓகே, ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுல வந்து 50% மார்க் எடுக்கணும். ம். ஓகேங்களா? ஸோ அந்த மார்க் எடுத்து அந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்ட எடுத்து கொண்டு போய் கேம்ப்ஸ்ல குடுத்து, கேம்ப்ஸ்ல நீங்க உங்களுடைய ஆதார், பேன் எல்லாமே பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி, அதுக்கடுத்து அ உங்கள்ட்ட என்ன சொல்றது? அவங்க வந்து ஒரு அ டிஸ்ட்ரிபியூட்டர் கோட் குடுப்பாங்க. ஓகேங்களா ஓகே, சார்? ஸோ ஓகே. அதுக்கு அடுத்து தான் நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க உங்களுடைய கிளையண்ட்ஸ்க்கு நீங்க குடுக்க முடியும். ஸோ இண்டிவிஜுவலா அது பண்ணலாமா சார்? இல்ல வந்து தாராளமா பண்ணலாங்க சார். நெறைய பேர் பண்றாங்க. ஓகே. இப்ப நம்ம நார்மலா இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இப்ப LICலலாம் அது இருப்பாங்க. மாரி பண்ணலாங்க சார். அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்காது. சும்மா வீட்லயே தான் இது அந்த மாரி வந்து ஆமாங்க நேரா சார். போய் டைரக்ட்டா பண்ணலாம். அந்த மாரி பண்ணலாம் கண்டிப்பா இல்லையா? பண்ணலாங்க சார். பண்ணலாங்க சார். ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். நண்பர்களே வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? கார்த்திகண்ணா, சொல்லுங்க சார். ஆனா அந்த சிப்பு போடும்போது ஒரு 5 இயர்ஸ் பிளான்ல சிப் போடும்போது இடையில ஒரு 2 மாசம் 3 மாசம் பிரேக் போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காண்ணா? ம். சிப் போடும்போது 5 இயர்ஸ்க்கு புரியல. இல்ல சிப்பு முறையில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 1 இயர் பிளான் 3 இயர் பிளான் ஏதோ ஒரு பிளான்ல இடையில ஒரு 2-3 மந்த்ஸ் விட்டுட்டுனா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கா? பண்ணலாம், இது அப்படியே பண்ணலாம். முடிஞ்சிருமா? இல்ல ஆக்சுவலா எஸ்ஐபியோட பெரிய பலமே என்னன்னு தெரியுங்களா? நீங்க வந்து ஜஸ்ட் வந்து மேண்டேட் தான் பண்றீங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல காசு இல்ல அப்படின்னா, இஎம்ஐ மாரின்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அந்த பெனால்டி அது இதுன்னு போடுவான்ல. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பெனால்டி எதுவுமே போட மாட்டாங்க. அப்படியே போட்டாங்கன்னா, மேண்டேட்ட மிஸ் பண்றதுக்காக உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் தான் ஏதாவது போடுவாங்களே ஒழிய, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அடுத்த மாசம் அதே தேதியில உங்க அக்கவுண்ட்ல காசு இருக்கான்னு பார்ப்பாங்க. காசு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கழியும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அ சோ இதுல எங்க மிஸ் ஆகும் அப்டின்னா, அ நீங்க அந்த நடுவுல பே பண்ணாம விட்டீங்கல்ல, அந்த 1 மாசம். அது அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள போகல. அவ்வளதான். சோ அது கொண்டு வர ரிட்டர்ன்ஸும் அதுக்கு அந்த கேப் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அது மட்டும் தான். வேற ஒண்ணுமே இல்ல. சோ இதே மாரி 6 மாசம் ஒரு கஸ்டமர் இருந்தாரு எங்களுக்கு. 6 மாசம் வந்து எஸ்ஐபி அவர் பண்ணவே இல்ல. ஏன்னா வேலை போச்சு அப்டின்ட்டு. அதுக்கடுத்து வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அவர் ஒழுங்கா அவரோட அக்கவுண்ட்ல மெயின்டெயின் பண்ணாரு. திரும்ப பேங்க் வந்து கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஐ மீன் அ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து அந்த எஸ்ஐபி கன்டின்யூ ஆகிட்டே இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு வந்து எஸ்ஐபி வேண்டாம், உங்களுக்கு வேற ஏதாவது செலவுகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, நாங்க வந்து அந்த எஸ்ஐபிய நிப்பாட்டி குடுத்துருவோம். அந்த எஸ்ஐபில உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் சரி, நாங்க பண்ணி குடுப்போம். அதான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை. அ வி சார் தனசெல்வன் சார், விஸ்வல் குமார் சார், நீங்க 2 பேரும் கேட்டிருக்கீங்க கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின்ஸ் சொல்லுங்க. சார் நான் கேட்டது கொஸ்டின் நேர்ல சந்திக்கணும்னு தான் கேட்டிருந்தேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். அ தனசெல்வன் சார். ஓகே. நண்பர்களே, அ இந்த சந்திப்பு அ இனிதே நிறைவுறுகிறது. உண்மையிலே சார் எனக்கு ம் மிகவும் மகிழ்ச்சி. உங்க இத்தன பேரையும் நாம ஆன்லைன்ல பார்க்க முடிஞ்சு, உங்க எல்லாருக்கும் அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தியான அடிப்படை புரிதல்களையும், கேள்விகளையும் ஏற்படுத்தி கொடுக்க முடிந்ததுக்காக இந்த வாய்ப்பு உண்மையிலே அற்புதமான வாய்ப்பு. ஸோ அதற்கு அ எங்களுடைய பணத்தோட்டம் குழுவினருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நீங்க எங்களோட தொடர்ந்து பயணம் செய்யலாம். உங்களுக்கு இந்த என்ன சொல்றது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்பந்தமான அனைத்து சர்வீசஸும் நாங்க தொடர்ந்து செய்வோம். இதுல ஒரு நம்பர் குடுத்திருக்கேன் பாருங்க. சாட்ல 8220230035. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நாங்க எடுத்துக் குடுப்போம்.
எங்களை பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் சரியான வழியை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காண்பதற்கு கண்டிப்பா உதவி செய்வோம். ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ரோல். அந்த ரோல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதோட கேரக்டர் எப்படி இருக்கணும்னா, கஸ்டமர்ஸோட growthல தன்னோட growth இருக்கிறதா நினைக்கணும். அப்படியா இருக்கிற ஃபினான்சியல் கன்சல்டன்ட் தான் நல்லா வளர்வாங்க. நாங்களும் அதைத்தான் நம்புகிறோம். ஸோ நிச்சயமா எங்களுடைய சேவைன்றது உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபினான்சியல் சம்பந்தமான எந்த கேள்விகளும் எங்கள்கிட்ட நீங்க கேட்கலாம். எங்களோட உரையாடலாம். என்னுடைய பர்சனல் நம்பரை நான் தரேன். 9894489035. இது என்னோட பர்சனல் நம்பர். தாராளமா பண்ணலாம் சார். மந்த்லி சேலரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தாராளமா பண்ணலாம். அதுக்கு தான் எஸ்ஐபி. நீங்க எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நன்றி நண்பர்களே. இதே மாதிரியான சந்திப்புகள் நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சந்திப்பில் கலந்து கொண்டு எங்களுக்கும் ஆதரவை கொடுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்துக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி நன்றி நன்றி. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஹலோ. தேங்க்யூ சார். ஹலோ. தேங்க்யூ சார். சார் கார்த்திக் சார். சார் சாரி சார், லாஸ்டா ஒரு கொஸ்டின் சார். ஓகேங்க. பரவாயில்லைங்க சார். சார் இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு சார். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakh அபோவ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பாண்டில் போட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாமா சார்? அதை நம்மளோட குழந்தை அதுக்கு இதில் பேரில் சார் பண்ணலாம். பாண்ட்ல பண்றதுன்றது அது வந்து ஒரு பிக்சர்டு டைம் இருக்கும் சார். அதுக்கு நடுவுல நீங்க எடுக்க விட மாட்டாங்க. அதுக்கு அந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே அதுக்கு நீங்க ஓகே என்ன சார். பண்ணணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே டெப்ட் மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். அதாவது டெப்ட் ஃபண்ட் இருக்கு. அந்த டெப்ட் ஃபண்ட்ல ஓகே. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து மாசத்துக்கு ஒரு சர்டன் அமௌண்ட், மாசம் ஒரு 10,000 இல்ல வாரம் ஒரு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு அப்படியே தானே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே சார். ஓகே சார். சார் அதை So, நம்ம அது ஈஸி. குழந்தைங்களோட பேர்ல போடலாமா எப்படி சார்? தாராளமா பண்ணலாங்க சார். நாங்க எங்க பிள்ளைகளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் சார் நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதான் கேட்குறேன் சார். இப்போ வந்து என்னோட பையன் பேர்ல அப்படியே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாமா எப்படி? சார் அப்படி பண்ண முடியாது. அதாவது கார்டியன் நீங்க தான். ஸோ அதனால வந்து அவங்க ஆமா. பேர்ல பண்ண முடியாதுங்க சார். 18 வயசு ஓகே ஆகணும். ஓகே 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 ஓகே. அதனால வந்து இப்போ நீங்க தான் பண்ணணும். ஓகே சார். ஓகே சார். ஓகே. அதாவது ரொம்ப அவங்களுக்காக தேங்க்ஸ் நீங்க பண்றதை நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க செஷன் நல்லா இருந்தது. பட் என்னால டியூட்டிலேருந்து வரது லேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் தான் அட்டன் பண்ணேன். ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஓகே. இது நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் சீசன்ல வீடியோவும் இருக்கும் சார். இந்த ரெக்கார்டிங் வீடியோவுமே நான் வந்து நம்ம பணத்தோட்டம் யூடியூப் சேனல்ல பப்ளிஷ் பண்ணுவோம். அதுல நீங்க பார்க்கலாங்க சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ.